நீங்க எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கொலையை இவ்வளவு ப்ரூட்டலா பண்ணீங்க? இந்த கொலையோட மோட்டிவ் என்ன தெரிஞ்சுக்கலாமா? நான் இந்த கொலையை பண்ணல. ஐ கான்ட் ஹியர் யூ. இந்த கொலையை நான் பண்ணல. ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த பிரிண்டர் கடை ஓனர் எங்கள் அம்மா அடிச்சிருக்க கூடாதுடா. அவனை ஏதாவது பண்ணணும்டா. நீ என்ன சொல்ற? அவன் ஃபேஸை உடச்சிடலாமா? இந்த சண்டைலாம் வேணாண்டா. வயலன்ஸ்னால் நான் வரமாட்டேன். வேணும்னா போய் மிரட்டிட்டு வருவோம். இவன் சொல்கிற மாதிரி செஞ்சிருவான். அப்படின்னா நாளைக்கு காலைல 9க்கு எல்லோரும் செட் ஆகிறோம். அந்த பொண்ணு செத்துருட்டி அதையும் விட்றா. நீ போ, நாங்கள் வரோம். எங்க இருக்க? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் நீ வீட்டுக்கு வரதுக்கு? இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த பிரிண்டர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுடா. ஒருவேளை அவன் நம்மளை அடிச்சிட்டான்னா? அடிச்சா திருப்பி அடிப்போம். அவங்க உங்கள் அம்மா மேலே கை வச்சிருக்கான்டா. அவன் அடிச்சா திருப்பி அடிப்போம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த சண்டைலாம் வேணாம். வேணும்னா போய் மிரட்டிட்டு பார்த்துக்கோ. பதினேழு வயது இளம் மாணவி ஒருவர் தனது இல்லத்தில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். ஆரம்ப விசாரணையில் நீண்ட நாட்களாக மன அழுத்தத்தில் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆயிரம் தான் இருந்தாலும் நீ எங்கள் அம்மா அடிச்சிருக்க கூடாது. தப்பு. நியாயம் பேசுறதுக்கெல்லாம் நீ அவ்வளோ நல்லவன் இல்லை. நீ கொஞ்ச நாள் நீ பண்ண வண்டவாளம் தண்டவாளம். அப்போ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னால் முடிஞ்ச அளவு அவங்கள தடுக்க தான் பார்த்தேன். அவனை திருப்பி அடிச்சே ஆகணும். அவனுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். அவன் என்னத்தான் திருப்பி அடித்தாலும் நம்ம தடுப்போம்.
சரிப்பட்டு வரும்னு தெரியல மச்சான். லாஸ்ட் மினிட்ல இவன் என்னடா பேசுகிறான்? அவன் கிடக்குறான், அவனை விட. அப்புறம் முதல்ல அந்த பிரிண்டர் கடவுளில் என்ட்ரி ஆகி அவன்கிட்ட பேசி பார்ப்போம். அதையும் மீறி அவன் ஏதாவது பண்ணான்னா பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம்டா. ஓ, பேசி பார்ப்போம். ரொம்ப சீனாக போட்டான், மூஞ்ச பேத்துடலாம்டா. எத்தனை வாட்டிட்டா சொல்கிறது? நான் அடித்தடி சண்டைன்னா நான் வரமாட்டேன். மற்றபடி என்ன மயிராச்சி பண்ணிக்கோங்கடா. என்ன மன்னிச்சிடுறா, எனக்கு வேற வழி தெரியல. அதுக்குன்னு கொல்லுவியா? எல்லாமனால தான்டா, எல்லாமனால தான். நம்மள எங்க போனா நிறுத்திக்கலாம் பாத்தியா? அப்போ நீங்க அந்த கொலையை பண்ணல, ரைட்? அப்போ அன்னைக்கு உங்க கூட இருந்த அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? ஜெயிலேருந்து வந்து 2 நாள் தான் ஆகுது. அவனுங்க என்ன ஆனாங்க, என்ன பண்ணாங்க ஒன்றும் தெரியாது. நான் ஜெயிலுக்கு போனால எங்கள் அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. என் லைஃபே தொலைஞ்சிடுச்சு. என் கையில் மட்டும் அவனுங்க சிக்கினாங்கன்னா அவனுங்க விடுற கடைசி மூச்சு அன்னைக்காக தான் இருக்கும். ரொம்ப நாள் இல்லை, அந்த நாள் கூடிய சீக்கிரமாக வரும். ஏன் சிரிக்கிறீங்க? அடே அந்த நைட்டே அவனுங்க செத்துட்டாங்கடா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணி சூசைட் பண்ணிக்க வச்சிங்களே, ஞாபகம் இருக்கா? அது வேற யாரும் இல்லை, ரெக்ஸோட தங்கச்சி. ஸ்டெல்லா அந்த நைட் உங்கள் அபியூஸ்மெண்ட் தாங்கி கொள்ள முடியாமல் வழியிலேயும் வேதனையிலே துடிச்சா. அபியூஸ்மெண்ட்க்கு காரணமானவங்கள ஒரு லெட்டரில் எழுதி வச்சுட்டு அந்த நைட்டே கையெடுத்து சூசைட் பண்ணிக்கிட்டா. அவள் எழுதின லெட்டர் அவள் அண்ணன் ரெக்ஸ்ட கையில் கிடச்சிது. பேசாமல் அவனை கொண்டுட்டா. அதுக்கு பிறகு தான் ரெக்ஸ் உங்கள் கேங்கில் ஜாயின் பண்ணான். கேரம் நைட் நீ போனதுக்கப்புறம் டிக்ஸனும் என்ட்ரும் அந்த பிரிண்டர் ஓனரை மிரட்டலான பிளானில் தான் இருந்தாங்க. ஆனால் ரெக்ஸ் தான் அந்த பிளானை சேஞ்ச் பண்ணி பிரிண்டர் ஓனரை மர்டர் பண்ண ஐடியா கொடுத்தான்.
மர்டர் டே அன்னைக்கு பிரிண்ட் ஓனர் கொலை பண்ண பழியை ரெக்ஸோ மேலே போட சொன்னான். போட்ட பிளான் எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்டு டிக்சனையும் ஆண்ட்ரூவையும் சேஃபாக வெளியே கொண்டு வர வச்சான். அதே நைட் ரெக்ஸ் டிக்சனையும் ஆண்ட்ரூவையும் ஏய் ஏய் நீ தாண்டா, நான் சும்மா விட மாட்டேன்டா, நான் சும்மா விட மாட்டேன்டா. உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அந்த 2 பேர் முன்னாடி அந்த பொண்ணை அபியூஸ் பண்ண வச்ச. இவ தான்டா என் ஃப்ரெண்டு. நீ நினைச்சிருந்தா அதை காப்பாத்திருக்கலாம், நான் நீ அதை பண்ணல. அப்போ ஒன்று என்ன பண்ணலாம்?